நம்ம இந்த கேன்சர் சீரீஸில் பல கேன்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கேன்சர் பற்றி பார்க்கலாம். ஒரு 65-year-old மேல் பேஷண்ட் நம்மள்ட்ட அவங்களோட ரெகுலர் ஹெல்த் செக்கப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சஜஷனுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டப்போ அவங்களுக்கு பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாகவே சுகர் மற்றும் பிபி இருக்கிறதா சொன்னாங்க. இந்த சுகர் மற்றும் பிபிக்காக வேண்டி அவங்க வருஷத்துக்கு ஒருக்கா ஆனுவல் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பண்ண ஸ்கேனில் அவருக்கு லெஃப்ட் சைட் கிட்னியில் ஒரு சின்ன கட்டி வளர்ந்துருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டோட அவங்க நம்மள்ட்ட சஜஷனுக்கு வந்திருந்தாங்க. வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கிளினிக்கல் செக்கப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கட்டி எந்த வகையான கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸ்ட்ரா வகையான டெஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. சிடி ஸ்கேன் மற்றும் போன் ஸ்கேனை ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த ஸ்கேனில் அது கிட்னியில் வளரக்கூடிய கிட்னி கேன்சர் கட்டின்னு தெரிய வந்துச்சு. இந்த கட்டி வேறு எங்கேயுமே பரவாமல் அந்த கிட்னிக்கு மட்டுமே லிமிட்டடாக இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த கிட்னியை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் கவரிங்ஸோடு சேர்த்து அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணோம். அது பண்ணறதுக்கு முன்னாடி அவருடைய ரைட் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையானதை கூட இந்த டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்ஸ் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம லெஃப்ட் ரேடிக்கல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரியை பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அந்த ரிமூவ் பண்ண ஆர்கனை டெஸ்டிங் அனுப்பிச்சதில் அது கிட்னியில் வரக்கூடிய ரீனல் செல் கார்சினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சராக இருந்துச்சு. இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நம்ம கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கிட்னி கேன்சர்ஸில் பல சமயம் ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் வெயிட் லாஸ் இருக்கலாம், இல்லைனா ஃபீவர் வந்துட்டு இருக்கலாம், பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம், இல்லைனா ஹெட்டேக் வரலாம். இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸோடு தான் இந்த கிட்னி கேன்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். சில குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் யூரினில் பிளட் போகிறத கவனிப்பாங்க. அதை நம்ம ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். இந்த ரெகுலரான பண்ணக்கூடிய ஹெல்த் செக்கப் மூலமாக இந்த பேஷண்ட்டுக்கு எந்த வகையான சிம்டம்ஸுமே இல்லாமல் இந்த கிட்னி கேன்சர் டிடெக்ட் ஆகிருந்துச்சு. நார்மலாக இந்த கிட்னி கேன்சர்ங்கிறது லங்ஸ் மற்றும் போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கும். மெனி டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அல்லது லங்ஸுக்கு பரவுனதுக்கப்புறமா வரக்கூடிய சிம்டம்ஸ்னால டிடெக்ட் ஆவாங்க. இந்த பேஷண்ட் லக்கிலி அவரோட ஹெல்த் செக்கப்பில் ரெகுலராக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த கிட்னி டியூமரை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த சுகர் மற்றும் பிபி பல வருஷமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கிட்னியில் வரக்கூடிய கட்டிக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். கிட்னி கேன்சர்ஸில் நம்ம மற்ற கேன்சர் மாதிரி கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ இருக்கிறதில்ல. அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரிக்கு அப்புறமா சில குறிப்பிட்ட டார்கெட்டட் மெடிசின்ஸை டேப்லெட்ஸ் மூலமாக செலுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி கேன்சர் ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுறது மூலமாக பல பேருக்கு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு சேர்க்கலாம். நன்றி.